Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கால் ஃபார்வர்டிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். நம்மளோட மொபைல் நம்பருக்கு வர இன்கமிங் காலை இன்னொரு மொபைல் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதோட ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மொபைலில் ஃபோன் டயலரை ஓப்பன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கால் ஃபார்வர்டிங்கை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கால் ஃபார்வர்டிங் ஆக்டிவேட்டில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணலாம். அதுக்கு டயலரில் *#21# டைப் பண்ணிவிட்டு SIM1 ஆர் SIM2 இதில் ஏதாவது ஒரு சிம்மை செலக்ட் பண்ணலாம். இதில் கால் ஃபார்வர்டிங் ஆஃபில் இருக்குது. ஓகே, இனி கால் ஃபார்வர்டிங்கை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபோன் டயலரில் *21* டைப் பண்ணிவிட்டு நம்மளோட நம்பருக்கு வர இன்கமிங் காலை எந்த மொபைல் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணலாம். மொபைல் நம்பர் டைப் பண்ண அப்புறமா லாஸ்ட்டாக ஒரு # டைப் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு SIM1 SIM2 இதில் SIM1க்கு வர இன்கமிங் காலை தான் நான் டைப் பண்ண இந்த மொபைல் நம்பருக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதனால் SIM1 கிளிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஓகே, கால் ஃபார்வர்டிங் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த கால் ஃபார்வர்டிங் ஆக்டிவேட் ஆகிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த டயலரில் *#21# டைப் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் கால் ஃபார்வர்டிங் ஆனில் தான் இருக்குது. இதில் கால் ஃபார்வர்ட் ஆகிற மொபைல் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.